Good evening, friends. Today we are going to discuss on speaking skills, especially the problems in English communication skills. When we speak English in front of others, what are all the challenges we are going to face? At first, a speaker is going to address in front of audience. The time of standing in front of audience, the speaker must understand himself. Every speaker, in the beginning, every speaker has several limitations, number of challenges, and why not number of problems in speaking, especially English language. There are 10 fundamental questions. The 10 fundamental questions are giving a great challenge to the speaker. At first, we are going to discuss one by one. The first question is, do people look at you confused when you speak English? நீங்கள் ஆங்கிலம் பேசுகின்ற பொழுது உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்ற நபர்கள் உங்களை, உங்களுடைய மொழியை, உங்களுடைய உரையாடலை கேட்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்களா? ஒரு சில செயல்கள் மூலமாக குழப்பங்களை உண்டு பண்ணுகிறார்களா? அந்த குழப்பங்கள் உங்களால் தொடர்ந்து ஆங்கிலம் பேச முடியாமல் போகிறதா? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். செகண்ட் சேலஞ்ச் என்னவென்றால், do you think that your pronunciation is not good enough? நம்முடைய தாய்மொழியில் இருக்கின்ற உச்சரிப்பு ஒரு தொடர்பு மொழியாக சொல்லப்படுகின்ற ஆங்கிலத்தில் பேசுகின்ற பொழுது உச்சரிப்பு சரியாக இருக்கிறதா? ஒரு ஆங்கில உரையாடல்களை நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஆங்கில எழுத்துக்களினுடைய உச்சரிப்பும் வார்த்தையின் உச்சரிப்பும் சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சரிபார்த்து கொண்டீர்களா? ஒருவேளை உங்களுடைய ஆங்கில உச்சரிப்பு தவறாக இருக்கும் என்றால் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்ற நபர்கள் நிச்சயமாக சிரித்து விடுவார்கள். அது உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தும். மூன்றாவது கேள்வி, do you find it difficult to understand grammar? Do you find it difficult to learn grammar? எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழிக்காக ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஆங்கில மொழிக்கென்று ஆங்கில இலக்கணம் இருக்கிறது. அதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? முதலில் ஆங்கில இலக்கணத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இருக்கிறதா? கற்றுக்கொள்ளும் போது ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறதா? அந்த பிரச்சனையை எவ்வாறு சமாளித்தீர்கள்? அடுத்தது, do you struggle to understand English speakers? ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்ட மனிதர்கள் உங்கள் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அவர்களால் ஆங்கிலத்தை சரளமாக பேச முடிகின்ற பொழுது உங்களால் அவர்களுக்கு ஈடு கொடுத்து ஆங்கிலத்தில் பேச முடியவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களா? அடுத்தது, do you love to improve your word power? Do you like to improve your word power? ஒரு ஆங்கிலத்தில் உரையாட வேண்டும் என்றால் ஆங்கில வார்த்தைகள் நிறைய தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உங்களிடம் ஆங்கில வார்த்தைகள் எவ்வளவு இருக்கின்றன என்பதை எடை போட்டு பார்த்தீர்களா? அப்படி இல்லை என்றால் ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முயற்சி செய்தீர்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், do you dislike in viewing English movies or channels? Do you dislike to watch English movies? ஆங்கில திரைப்படங்களை பார்ப்பது எதற்காக என்றால் அந்த ஆங்கில உரையாடல்களை கற்றுக்கொள்வதற்காக. அதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? அல்லது ஆங்கில தொலைக்காட்சியில்
நியூஸ் சேனல்ஸை பார்த்திருக்கிறீர்களா? அந்த ஆங்கில நியூஸ் சேனலை பார்க்கின்ற போது அந்த ஆங்கில நியூஸ் உங்களுக்கு புரிந்திருக்கிறதா இல்லையா? அடுத்தது, do you prefer to read books, textbooks, novels, short stories? ஆங்கில பேச்சு திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டுமென்றால் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும். Do you like to read English novels or English short stories? If not, how can we speak English in front of others? ஆதலால் ஆங்கில இலக்கணத்தை கற்றுக்கொண்டு ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு பிறகு ஆங்கில புத்தகத்தை படிக்க வேண்டும், சிறுகதைகளை படிக்க வேண்டும். இவையெல்லாம் ரீடிங் ஸ்கில் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக ஸ்பீக்கிங் ஸ்கில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக, do you feel nervous or shy to speak English? ஆங்கிலம் நீங்கள் பேசுகின்ற பொழுது, அடுத்தவர்கள் முன்னால் ஆங்கிலத்தில் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு நடுக்கங்கள் ஏதாவது ஏற்பட்டு இருக்கிறதா? வெட்கப்பட்டு இருக்கிறீர்களா? தயக்கம் இருக்கிறதா? இவையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தால்தான் அவை உங்களை விட்டு விலகும். அடுத்ததாக, do you live in native speaking English environment? நிச்சயமாக இல்லை. ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லையே. இந்தியாவில் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மால் முடிந்த அளவுக்கு பிழை இல்லாமல் உச்சரிப்போடு சரியான ஆங்கில இலக்கண அறிவோடு பேசினால் நிச்சயமாக ஆங்கில உரையாடல் திருப்தியாக இருக்கும். இவை எல்லாவற்றையும் இது போன்ற சேலஞ்சஸ், these are all the challenges to face everyone. Each speaker initially, ஆரம்ப காலகட்டத்தில் initially speaking, each speaker faces number of problems, limitations and difficulties when he speaks English in front of others. இவற்றையெல்லாம் எப்படி களைவது? How to remove it? How to overcome all those challenges என்றால், first you learn English grammar. No other way to speak English. Without knowing the basics of English grammar, how can we talk English in front of others? Number 2, read English textbooks, magazines, not short stories and novels, including newspapers. Without reading textbooks, without reading novels and short stories, how can we equip English vocabulary? Reading skill, how do we equip, enrich reading skill? Without reading skill, there is no any speaking skill. Without listening skill, we cannot talk. Without reading, we cannot talk. So, we must read textbooks, novels, short stories, including grammar books, and build your word power. ஆங்கில வார்த்தைகளை தெரிந்து கொள்வதில் மிகவும் முக்கியம். அதற்கு நாம் பார்க்க வேண்டியது இங்கிலீஷ் டிக்ஷனரி. We refer English dictionary without fail. Every day we must sit with English dictionary. We refer minimum 20 words per day and understand the meaning of particular word. Then we learn correct usage of English word. ஒரு குறிப்பிட்ட ஆங்கில வார்த்தையை தெரிந்து கொண்டு அது சரியான இடத்தில் நாம் அமைத்து பேசினோம் என்றால் நிச்சயமாக அந்த ஆங்கில உரையாடல் சிறப்பாக இருக்கும். எல்லாவற்றையும் விட, are you comfortable to speak English? Are you comfortable to speak English? If not, what is the reason? Sir, I am always very comfortable to speak English because I know English grammar. I know English vocabulary. I know English exact pronunciation. These are all the main pillars to speak English. Without words, we cannot speak.
Without proper English pronunciation, we cannot stand in front of audience. Without the basic English grammar knowledge, we never stand in front of audience, and we never get some inspiration from the audience. In this way, we are going to discuss the matter in a nutshell way. Think and do. Bye.